கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இந்த மாதம் தேவன் நம்ம கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், நம்முடைய வீடை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ரெண்டு சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம், இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீ, அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஓபேத்-ஏதோமின் வீட்டை நாம் குறித்து தியானித்தோம். ஓபேத் கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவருடைய வீட்டாரை ஆசீர்வதித்தார், அவருடைய உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் பார்ப்போம். எபிரேயர் 9:4 பார்க்கும்போது, அந்த ஓபேத்-ஏதோம் வீட்டிலே அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? எபிரேயர் 9:4 வாசிக்கிறோம். அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட ஒரு பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்தன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மூன்றும் அதில் இருந்தது. இந்த நாளிலே கூட ஒன்றை நாம் தியானிக்கலாம். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அவர் வீடு ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? அவர் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? அவர் வீட்டுக்குள்ள எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? அவர் அந்த உடன்படிக்கை பெட்டி தன்னுடைய வீட்டிலே இருந்தது மாத்திரம் அவர் அறிந்து கொண்டார். இதிலே மன்னா வைக்கப்பட்ட ஒரு பொற்பாத்திரம் இருந்தது. மன்னா என்றால் என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார். மன்னா யாத்ராம் 16ஆம் அதிகாரம் 14 21 வரை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகாலை வேளையிலே தேவன் அருளிய ஒரு ஆகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்ராம் 16:14 வாசிக்கும் போது, பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தில் மீதெங்கும் முரட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடிய அணையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதை எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாய் சிலர் கொஞ்சமாய் சேர்த்தார்கள். பின்பதை ஓமரால் அளந்து மிகுதியாய் சேர்ந்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற் காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற் காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்து அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அதை விடியற்காலை தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகிவோம். அப்படியாகவே 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் அம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாய் வெண்ணிறமாய் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்திரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படி அவர்களுக்கு அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றார். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியார் காப்பதற்காக கர்த்தருடைய சந்நிதியில் வைக்கப்பட வேண்டும் என்றார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மன்னா அதிகாலையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த 40 வருஷம் வனாந்திர பிரயாணத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு ஆகாரம். அதை அதிகாலையிலே தான் அவர்கள் தேட வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டியிலே அந்த மன்னா பொற்பாத்திரத்திலே வைக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த சந்ததியாருக்கு அதை காப்பதற்காக அது வைக்கப்பட்டிருந்தது. அந்த மன்னாவை குறித்து நாம் தியானிக்கும் போது, அதிகாலையிலே அந்த மன்னா
அது விடியற் காலம் வரும்போது அது உருகி போகும். அந்த அதிகாலை விடியற்காலம் வருவதற்கு முன்பாகவே அந்த அதிகாலையில இந்த மன்னாவை, அன்றன்றைக்குரிய மன்னாவை அவர்கள் சேர்க்க வேண்டும். அதை மீதியாய் எடுத்தால் அதை பூசணம் பிடித்து விடும். அப்படியாக தான் அந்த மன்னா எதை குறிக்கிறது? அதிகாலையிலே நீங்கள் தேவனை தேட வேண்டும். அதிகாலையிலே நீங்கள் தேவனை தேடும் போது தேவன் உங்களுக்கு கிருபையை ஊற்றுவார். அனுதினமும் உங்களுக்கு வேண்டிய ஒரு மன்னாவையும் கர்த்தர் தந்தருளுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விடிய விடிய அந்த கிருபை குறைந்துதான் போகும். அதனாலதான் ஒவ்வொரு மனிதனும் அதிகாலை ஜெபத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த ஓபேத் ஏதோம் வீட்டிலே அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது மாத்திரம், அந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தின் அந்த சரித்திரத்தை அவன் அறிந்திருந்தது நிமித்தம் அவர்கள் ஒரு அந்நியனாய் இருந்த போது கூட அதிகாலை வேளையிலே தேவனை தேடும்படி தன்னுடைய குடும்பத்தை அவன் ஆயத்தப்படுத்தினான். அந்த அதிகாலை வேளையிலே அவர்கள் தேவனை தேடினது நிமித்தம்தான், அந்த மன்னாவை அவர்கள் ருசித்தது நிமித்தம்தான் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார், அந்த வீட்டாரை ஆசீர்வதித்தார், அந்த வீட்டாருக்குள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இந்த மாதம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உங்கள் குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாமே ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நீங்கள் அதிகாலையிலே ஓபேத் ஏதோம் குடும்பத்தை போல் நீங்கள் தேவனை தேட வேண்டும். சங்கீதம் 143:8 சொல்லுகிறது, அதிகாலையிலே அவருடைய கிருபையை அவர் கேட்க பண்ணுகிறார். அதிகாலையிலே அவர் நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறார். அதிகாலையிலே நம் கைகளை அவருக்கு நேராய் உயர்த்தும் போது நமக்கு அவர் ஆலோசனை தருகிறார். அது மாத்திரமா, அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்கிறார். அதிகாலை வேளையிலே நான் பேதைகளுக்கு வேண்டிய நல்ல வாக்கை, கல்விமானின் நாவை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை சிநேகிக்கிறான் என்று சொல்லுகிறான். அதிகாலையிலே தேவனுடைய கிருபை நமக்கு புதிதாய் இருக்கிறது. இந்த நாளிலே கூட உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீங்க விடியற்காலம் வருவதற்கு முன்பாக அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து, எப்படி இயேசு தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு இருட்டோடு மார்க் 1:35 தேவனை தேடினாரோ, அப்படி நீங்கள் தேடும் போது உங்கள் வீடு, உங்கள் உள்ள எல்லாம், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 20 24 வாசிக்கும் போது, யோசபாத்துக்கு விரோதமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அம்மோனியர், மோவாபியர், சேர் தேசத்தார் எழும்பின போது, அவர் அதிகாலையிலே தேவனை தேடின போது கர்த்தர் அந்த யுத்தத்தை அவர்களுக்காக செய்து முடித்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துதி செய்ய தொடங்கின மாத்திரத்திலே அவர்களுக்கு எதிராய் வந்த அந்த கூட்டத்தாருக்குள்ளே ஒரு குழப்பத்தின் ஆவியை கட்டவிழ்த்து அவர்கள் வெட்டுண்டு மடியும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். சாமக்குட்டண்டை திக்கை நோக்கி பார்க்கும் போது அவர்கள் எல்லாம் செத்த பிரேதங்களாய் காணப்பட்டார்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கும் போது, எலிசாவை சுற்றி சீரியா படை அணிவகுத்து வந்த போது அந்த எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி போய் சொல்லுகிறான், இதோ உன்னை சுற்றி ஒரு இராணுவ படை சூழ நிற்கிறது உன்னை பிடிப்பதற்காக. அப்பொழுது அந்த எலிசா செய்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, அவர் அந்த முதல் கேயாசிடத்திலே சொன்னார், அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிற அதிகம், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், என்ன அதிகம் என்று சொல்லும் போது, வேலைக்காரனுடைய கண்களை திறந்திரலும் என்று செபித்த போது, அந்த அதிகாலை வேளையிலே அந்த வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அப்பொழுது அந்த சீரியா படைக்கும் எலிசாவின் கூடாரத்திற்கும் நடுவிலே அக்னிமயமான ரதங்களை கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37-38 வாசிக்கும் போது கூட, சன்கரிப் ரப்சாக்கே எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ணின போது முழுதும் விடியற்காலம் மட்டும் அந்த எசேக்கியா ராஜா செபித்துக் கொண்டே இருந்தார். ஏதோ பிரசவிக்கிறதற்கு பலனில்லை, பிரசவிக்கிற வலி வந்திருக்கிறது, ஆனால் பிரசவிக்கவோ பலனில்லை என்று சொல்லி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமுமான நாளா இருக்கிறது என்று தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது அந்த ராஜாவுக்கே தெரியாது, தேவன் அதிகாலையிலே தேடுகிற எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு தூதனை அனுப்பி அந்த அசீரியர் பாளையத்துல 1,87,000 பேரை சங்காரம் பண்ணினார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அதிகாலையிலே நீ தேடும் போது புதிய கிருபையை கர்த்தர் தருவார். அதிகாலையிலே தேடும் போது
அவருடைய கிருபையை கேட்க பண்ணுவார். அதிகாலையிலே தேடும் போது உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையிலே தேடும் போது சத்துருக்களுக்கு மத்தியிலே உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகிப்பார். அதிகாலையிலே நீ தேடும் போது உனக்கு கல்வி வாணி நாவை கர்த்தர் தருவார். இந்த கால வேளையிலே கூட ஓபேதேதோம் வீடு, அவன் வீட்டார், அவனுக்குள்ள எல்லாவரும் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? அந்நியனாய் இருந்தாலும் கூட மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தின் அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாட்சி அறிந்த அவன் தன்னை அர்ப்பணித்தான். அதிகாலையிலே தேவனை தேடும்படி கர்த்தர் அவனை கடாட்சி தருகிறார். இந்த காலவெளியிலும் இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில குடும்பம் மாற வேண்டுமானால், தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவனை அதிகாலையிலே தேட உன்னை அர்ப்பணி. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வழியிலும் கூட தாவே, இதோ உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருப்பதாக, உமது அடியானின் வீடை ஆசீர்வதிப்பீராக என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்தீரே அப்பா. ஓபேதேதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட காரணம், அவன் ஆசீர்வதிக்கப்பட, அவனுடைய எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தின் ஆண்டவரே கர்த்தாவே சாட்சி அறிந்து அதிகாலையிலே தேவனை தேடினது நிமித்தம் கர்த்தாவே அவன் தேவனை கண்டடையும்படி கர்த்தர் கிருபை செய்து அவனை ஆசீர்வதித்தீர். இந்த காலை வெளியிலே கூட கர்த்தாவே குடும்பத்திலே தரித்திரம், வறுமை, சஞ்சலம், சமாதானம், பிரிவினை யோடு காணப்படுகிற குடும்பத்தாரோடு கூட நீர் பேசியிருக்கிறே சுவாமி. அதிகாலையிலே எழும்பி உம்மை தேடும் போது அவர்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷ சமாதானத்தோடு காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்வீராக. யுத்தங்களை ஓய செய்வீராக. நீர் முன்னின்று யுத்தங்களை நடத்துவீராக. தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.